வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல வந்து எப்பயுமே சோறாக்குறோம். சோறாக்குறப்ப விதவிதமான குழம்புகள் அதுக்காக தயார் பண்றோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இட்லி அவிக்கிறப்ப மட்டும் இட்லிக்குன்னா நம்ம தேங்காய் சட்னி தான் பண்றோம் எப்பயுமே வந்துட்டு. அதே இட்லிக்கு நான் மட்டும் தேங்காய் சட்னியே பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க. எப்பயுமே பார்த்தோம்னா, வாவ்! தேங்காய்க்கு இந்த பேய், பிசாசு இதுகளெல்லாம் வந்துட்டு அடக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்குதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதற்கான பூஜையெல்லாம் நடத்துறப்ப வந்து அந்த தேங்காய வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இட்லி வந்துட்டு ஆவியிலிருந்து தான் இட்லிய தயாரிக்கணும். ஆவியிலிருந்து தான் அப்படியே அந்த இட்லி வந்து அவிஞ்சு நமக்கு வருது. ஆக ஆவியிலிருந்து வரக்கூடிய இட்லியை வந்துட்டு நம்ம வயித்துக்குள்ள அடக்குவதற்கு வந்துட்டு தேங்காயிலேருந்து வரக்கூடிய சட்னி நம்ம பயன்படுத்தலாம். இப்ப புரிஞ்சிடுச்சா இதுல இருக்க சயின்ஸு? நம்ம முன்னோர்கள் எப்பயுமே முட்டாள்கள் இல்லைங்க. அதுபோக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்னிங்கிற பேர் எதனால வருது? சட்டுன்னு செய்றனால தான் சட்னின்னு பெயர் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு ஒரு தேங்காய திருகிட்டு, பொரியல போட்டு அப்படியே டக்குன்னு அரைச்சோமா, எடுத்தோமா தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். குழம்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறையா காய்கறிகள நறுக்கணும், அத போடணும், அத அவிய வைக்கணும், அப்படி இப்படி எடுக்கிற நெறையா ப்ராசஸ் இருக்குது. இது சட்னி ரெடி ஆகணும்னா சட்னின்னு வைக்கிறோம். அதே போல தான் இப்ப தோசை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு அப்படியே மாவ ஊத்தி எடுக்கணும், அப்படியே சட்னி தோசை வந்துரும். ஆக வந்துட்டு தோசைக்கும் வந்துட்டு இந்த தேங்காய் சட்னிய ஏன் பயன்படுத்தணும்னா, இதுவும் சட்னி ரெடி ஆகுது, இதுவும் சட்னி ரெடி ஆகுது. அந்த காம்பினேஷனால தான் வந்துட்டு தேங்காய் சட்னிய பயன்படுத்துவேங்க. அது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோசையா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், எதுவுமே வந்து மாவ வந்து அரைச்சோமா, கரைச்சோமா அப்படியே ஊத்தி நம்ம ரெடி பண்றோம். அதே போல தான் இப்ப தேங்காய போட்டு அரைச்சோமா, அத கரைச்சோமா, சட்னி ரெடி ஆயிருது. இந்த காம்பினேஷன்களுக்காக தான் வந்து இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, இந்த தேங்காய் சட்னி நம்ம வந்து யூஸ் பண்றோம். அந்த முன்னோர்கள் வந்து அத கொண்டு வந்திருக்காங்க. ஆக முன்னோர்கள் என்றைக்குமே முட்டாள்கள் இல்ல. நம்ம அத யோசிச்சு பார்த்தோம்னா, அதோட அர்த்தம் புரியும். இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் சிரிங்க. அதுக்கப்புறம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.